சொல்றாரு. ஆபிரகாம் அதை கேட்டுட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விசுவாசமா இருந்தான். திரும்ப என்னாச்சுன்னா, பாரு இந்த வானத்து நட்சத்திரங்களை போலவும் பூமியில் உள்ள கடற்கரை மணலை போலவும் உனக்கு சந்ததி வந்து மிகவும் திரளா பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் கொடுப்பாரு. ஆனா ஆபிரகாமுக்கு வயசு ரொம்ப அதிகமா இருக்கும். எப்படி குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு ஆபிரகாம் யோசிச்சிருப்பாய். ஆனாலும் ஆண்டவர் மேல நம்பிக்கையோட இருந்தாரு. ஆபிரகாம் வந்து இந்த விஷயத்த வந்து சாராளுக்கிட்ட சொல்லக்கும். ஒரு நாள் ஆபிரகாமும் சாராளும் கூடார வாசல்ல உட்கார்ந்து இருக்கும் போது என்ன நடந்தது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? 3 புருஷர்கள் அவங்க வீட்டு வாசல்ல கூடார வாசல்ல வந்தாங்க. அவங்கள உபசரிச்சாக்கு ஆபிரகாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? கொளுத்த ஒரு கஞ்சி குட்டி எடுத்து அதை அடிச்சு அதை சமைச்சு கொடுத்தாங்க. திரும்ப வந்து ஆபிரகாம் கிட்ட அந்த 3 புருஷர்கள் சொன்னாங்க, உங்களுக்கு ஒரே அழகான ஒரு குமாரன் பிறப்பான்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை கேட்டதும் சாரா வந்து அங்கிருந்து பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நகைப்பு நக்கிக்காங்க. அவங்களுக்கு வயசாச்சுல்ல, இனி எப்படி குழந்தை பிறக்கணும்னு நினைக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஆபிரகாம் என்ன செய்தாங்க, அவங்கள சமைத்த கஞ்சி நல்லது போல பொரிச்சு அவிச்சு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? பால் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப என்ன கொடுத்தாங்கன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? வெண்ணெய் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள ரொம்ப அதிகமாக உபசரிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மவும் இதே மாதிரி வீட்டில் வரவங்கள உபசரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வெண்ணெய் கொடுத்தாங்க, பால் கொடுத்தாங்க, சமைச்ச கண்டெல்லாம் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இருந்தாக்கல சாராளுக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்த ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த சந்தோஷத்தை வந்து ஆபிரகாம் தாத்தா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கிட்டையும் விழிச்சு எனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பேரு போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் என்ன பேருன்னு தெரியுமா? ஈசாக்கு. ஈசாக்கு வந்து வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வயசு ஆகி போச்சு, ஆனாலும் ஆண்டவர் எனக்கு என்ன தந்திருக்காரு, குழந்தை தந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா சந்தோஷமா சாராலும் ஆபிரகாமும் என்ன செய்தாங்க, ஈசா கூட நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஆண்டவர் திரும்பவும் ஆபிரகாம் தாத்தாவுக்கிட்ட பேசுறாரு. நீ உனக்கு ஏக புத்திரனை எனக்காக நீ என்ன செய்யணும்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? பலியிடணும்னு சொல்லிட்டு சொல்லக்கும். அப்போ என்னாச்சு, பலியிடக்கு வேண்டி ஆபிரகாம் காலமே ஈசாக்க கூட்டிட்டு அந்த மலைக்கு போகணும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? முதுகுல பறகெல்லாம் வச்சு தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு ஈசாக்கு போயிட்டு இருக்காங்க. அது பக்கத்துலயே இந்த வேலைக்காரங்களும் கழுதையை மட்டும் அப்படியே நிறுத்தி வச்சுட்டு ஈசாக்க மட்டும் அப்படியே வச்சுட்டு நடத்தி கூட்டிட்டு போறாரு அந்த மலைக்கு. ஈசாக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், சரி ஆட்டுக்குட்டியை காணலையே, ஆட்டுக்குட்டி எங்கேன்னு சொல்லிட்டு ஈசாக்கு யாருக்கிட்ட கேட்டாங்கன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க அப்பா கிட்ட கேட்காங்க, ஆபிரகாம் கிட்ட. அது ஆண்டவர் பாப்பாருன்னு சொல்லக்கும். ஆனா ஈசாக்கு தான் பலியாக பலிபீடத்துல ஆபிரகாம் வைக்காங்க. அப்ப என்ன ஆகும்னு தெரியுமா? அப்படியே கை காலெல்லாம் கட்டி வச்சப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே உன் மகனை ஒன்னும் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப என்னாச்சுன்னு தெரியுமா? அங்க பாரு, ஒரே ஆட்டுக்குட்டி எதுக்கு உள்ள இருக்கு புதர்ல, அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து நீ பலியிடணும்னு சொல்லிட்டு ஒரு தூதன் வந்து அவருக்கு காட்டி கொடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆபிரகாம் ரொம்ப சந்தோஷமா ஈசாக்க அரவணைப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆண்டவருக்கு பயந்து ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சாரு ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப என்னாச்சுன்னு தெரியுமா? அந்த ஆபிரகாம் ஆட்டுக்குட்டிய ஆண்டவருக்கு சந்தோஷமா பலியிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியா தேவனுக்கு நன்றி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது